Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. ஹாத்திம்ல இதுவரை நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்ம ஹாத்திமும் ஊருக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கிற குழந்தைங்களாம் மயங்கி விழுறாங்க. அதை பார்த்த உடனே இந்த மாதிரி என்னாச்சுன்னு தெரியும்போது அக்ரமுர் ஆகுது இதெல்லாம் காரணம்னு சொன்ன உடனே ஹாத்திமும் கோபோவை அக்ரமுர் ஆளுங்களை வெளில விட்டே தொத்திடுறாங்க. அந்த கோபத்தில் ஆக்ரம் தன்னோட ஆளுங்கள்லாம் ஏவி விட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் கொண்டுடுறான். உடனே ஹாத்திம் அக்ரம் கொள்ள கோட்டைக்கு வந்துட்டு இருக்கான். அப்போ அக்ரம் நானே அவனை கொண்டுறேன்னு சொல்லி தன்னோட இசையால் யூஸ் பண்ணி அவங்களை கொள்ள பார்க்குறான். ஆனால் அவனால் கொள்ள முடியல. உடனே தச்சால்கிட்ட போய் அழுகுறான். உடனே தச்சால் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மீகான்னு ஒரு பொண்ணு உருவாக்குறான். இந்த பொண்ணு கூட இருப்பா, இவர் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோப்பறிக்க முடியாது, இவளை வச்சு எப்படியே ஹாத்திம் ஆயிடுச்சுன்னு இருளின் சக்கரவர்த்தி எனக்கு ஒரு டவுட், இவன் என்ன பண்ணுவா, இவ வெறும் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லும்போது இவளோட சக்தி பற்றி உனக்கு தெரியாதுல்ல, இப்போ காட்ட சொல்கிறேன் இவன் சக்தி என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லி நீ அவரோட சக்தியை காட்ட சொல்கிறான். அவளால் விலங்காவும் மாற முடியும், அது நினைச்ச விலங்காக மாற முடியும், பள்ளியாக மாறுறா, கோழியாக மாறுறா, இப்போ எல்லா விதமாக விலங்காவும் மாற முடியும், மனுஷனாகவும் மாற முடியும் அப்படின்றத அவள் காட்டிகிட்டு இருக்கா. முயலாக மாறுறா, கோழியாக மாறுறா, பள்ளியாக மாறுறா, தேலாக மாறுறா, பாம்பா மாறுறா, இப்படி பல விதமாக மாறி காட்டுறா. இதை பார்த்த உடனே அக்ரம் அவன் நம்ம இது புது அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஏதாச்சும் சொல்கிறான், இவ வச்சு எப்படியாவது நீ அவனை முடிச்சிடு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணிப்பேன், நீ கொலப்படாது பண்ணி இந்த பக்கம் அந்த பைரவன் காட்டுறாங்க. அப்போ பைரவன் அரசு சொல்லிட்டு இருக்காரு, எங்க அரசி இப்படியானது காரணமே அந்த அக்ரம் தான். எங்க அரசி ரொம்ப நல்லவ, தும்மியான உள்ள கொண்டவ, எங்க அரசி தான் எங்க நாட்டையே காத்துட்டு இருந்தா. அவள் இப்படி ஆனதுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி அக்ரம் தான் அப்படின்னு உடனே அக்ரம் அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பைரவ கடைசி பணக்காடையை நாங்கள் ரொம்ப நல்ல மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், எங்கள் காற்ற கிடைக்காத பொருளே இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் நிம்மதியாக இருந்தோம். இந்த அக்ரம் என்று கூட என்ன பண்ணானா இருள் சக்கரவர்த்தியை வேண்டி சாத்தானை வழிபட்டு தனக்கு ஒரு வர வேணும்னு கேட்டான். அப்போ அவன் முன்னாடி தோண சாத்தான அவனுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டது. அப்போ அவன் எனக்கு சாகா வர வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் இறப்போன்னு ஒன்று இருந்தா கண்டிப்பாக இறப்போன்னு இருக்கோ, அதனால் எங்களால் அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அப்படின்னா நான் வேறு மாதிரி கேட்குறேன், என்னுடைய சாவு நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ கேளு அந்த வரத்து தர அப்படின்னு சொல்லி நான் அதாவது பைரவங்க காடியையும் போட்டு முன்னாடி வந்து நின்று ஒரு தூய்மையான சக்தியோட கையால் தான் நான் சாவேன், அப்படி மட்டும்தான் என் சாவு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அது கேட்ட உடனே அந்த தீய சக்தியும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அந்த வரத்தை கொடுத்துடுது. அதனால சந்தோஷம் நிலாக்கிறம் இது போதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ தன்னுடைய சாவை தள்ளி பொண்ணுட்டதுக்காக எப்படியும் வேறவங்க போட்டு இங்கே வந்துடாது, அப்படியே வந்தாலும் இங்கே இருக்கிற ஒரே நல்ல தூய்மையான சக்தி எங்கள் அரசி தாண்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அரிசியை அவன் ஒரு சாபத்து மூலமாக சபிச்சிடறா. அந்த சாபத்தால் பாதிக்கப்பட்ட எங்கள் அரிசி இப்படி தான் மாறிட்டாங்க. மேலும் தோட்டக்குள்ளே யாரும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தோட்டையை சுற்றி ஒரு வெண்ணில ஓட்டை உருவாக்கி வச்சுருக்கான். அதனால் அதுக்குள்ளே யாரும் போக முடியாது, அவன் புரிஞ்சு இல்லாமல் யாராலையும் வெளில வரவும் முடியாது. எங்கள் அரசிக்கு இப்படி ஆனதுனால எங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொன்னாங்க. ஃபுல்லாக இதிலே பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த சாபம் போகணுன்னா எங்கள் அரசிக்கு அந்த மந்திரக்கல்ல வச்சா மட்டும்தான் இந்த சாபம் போவோம். ஆனால் அதை எடுக்க எங்கள் யாராலையும் முடிக்காட்டாங்க, எல்லாரும் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஆனால் எங்கள் யாராலையும் முடியல, அது இந்த இருக்கிற குறை மாதிரி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு நல்ல சக்தியால் கண்டிப்பாக அதை எடுக்க மூவி மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படி ஒரு நல்ல சக்தி வரும்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நீ வந்து அதிமுக ஒன்றால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எங்கே இருக்கு எப்படி போகணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு அவனுக்கு இப்போ தெரியாது, நாங்களும் தேடிக்கு தான் இருக்கோம். ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா மட்டும் இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குன்ற ஒரு வரைபடம் மட்டும் இருக்குது, அதை வச்சு நீ முயற்சிக்கலாம்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ கண்டிப்பாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் இதுக்கு ஒதுக்கி போட்டேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னோடனே ஹோபோவும் சொல்கிறான், ஹாத்தி மேலே முடியாது, இதுவே இல்லை நிறைய சாதிச்சுட்டான், கண்டிப்பாக ஹாத்தி பண்ணோன்னே ஆமாம் நானும் ஹோபோ இருப்போம்ல, நீங்கள் எதுக்குமே கூடப்படாதீங்க, நாங்கள் கூட எப்பவுமே ஒரு துணியாக இருப்போம், இந்த சாபம் போய்கிட்டே எங்கே போகிறப்போ கண்டிப்பாக இந்த சாபம் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நமக்கு பழசு நாட்டு கட்டாங்க. அப்போ ஹாத்திமோட அம்மா ஹாத்திமா நினச்சி ரொம்ப மன கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. என் பையனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போல் டக்குன்னு அங்கே வந்து என்னாச்சு நீ சொல்கிறா, அவங்க பையனுக்கு என்னாச்சு நீங்கள் கவலைப்பட்டுருக்கீங்க தானே, உங்கள் பையன் உயிரோட உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு அவனை இப்போ கூப்பிட்டுக்கோங்க, ஏன்னா அவன் போயிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பாதை, இந்த மூட அவன் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக இறந்துதான் வாங்கினாங்க, தயவு செஞ்சு வேண்டி அப்படி இந்த மாதிரி சொல்லி மிரட்டாங்க. அவன் பேசுறதெல்லாம் கேட்டு பயந்து போய் ஹாத்திமோட அம்மா அவன் பேச தம்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ லட்சுமி இன்னொன்று சொல்கிறான், இப்போவே அவனை கூட்டுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அவன் உயிரோட கிடைப்பான், இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் அவனால் உயிரோட வர வைக்க முடியாது, அதுக்கப்புறம் போனாலும் வரமாட்டான், அப்புறம் நீங்கள் என்ன எழுதானு ஒன்று இருக்காதுன்னு அவங்க ரொம்ப பயந்துட்டு அலறாங்க. அப்போ அங்கே வந்து ஹாத்திமோட அப்பா சொல்கிறாரு, யார் இவன் சொல்கிறதுல நீ நம்புறியா, நம்ம பையன் தூய சக்தி, அவன் இந்த மாதிரி தீய சக்தி எல்லாம் அறிக்கவே முடியாது, நீ வெளில போடா அப்படின்னு சொன்னோடனே அப்படியா நான் என்ன எச்சரிக்க வேண்டியதை கடமை பண்ணிட்டேன், இதுமாதிரி உங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் நமக்கு அக்கிரம காட்டுறாங்க. இங்கே அக்கிரம் மீகாவோட பேசிகிட்டு இருக்கா, எனக்கு பிடிச்ச ஒரு உருவத்தை எடு அப்படின்னு சொன்ன உடனே அக்ரம் வாசி அவனு ஒரு உருவம் எடுத்துகிட்டு இருப்பான், இது எனக்கு பிடிக்கல,
இந்த உருவம் எனக்கு பிடிக்கல, இந்த உருவம் எனக்கு பிடிக்கலன்னு ஒரு ஒரு உருவம் மாற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ மீகான்ற பொண்ணு ஒரு உருவத்தை எடுக்கிறா. இந்த உருவம் பிடிச்சிருக்கு, இது போதும், இந்த உருவத்தை போய் நீ அவளை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி அக்ரம் சொல்கிறான். இந்த உருவத்தோடைய போய் நீ அவங்க கூடவே இருந்து குடி பறிச்சு சரியான நேரம் பார்த்து ஹாத்திமை கொண்டுடு அப்படின்னோடனே கண்டிப்பாக அவங்க அப்படி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அக்ரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி அனுப்புறா, நீ எப்படியாவது அந்த ஹாத்திமை கொள்றதோட அந்த கல்லையை எடுத்துகிட்டு வந்துடு, ஏன்னா அந்த கல்லி என்கிட்ட இருந்தால் அதாவது சாப்பிடும் போகாது, அதுக்கப்புறம் நினைச்சாலும் அந்த ராணியால் எதை கொள்ளவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்காக செய்கிறேன். இந்த பக்கம் ஹாத்திம் போகோ அப்புறம் அந்த அரசர் 3 பேருமே அந்த கல் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டு இருக்காங்க. அது இருக்கிற போக இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே தெரியல, வாங்க தீருவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ போகிற வழியில் இங்கே நிறைய ஆபத்தான காட்டுவாசி அதை கேள்விப்பட்டிருக்கேன். அவளையும் நம்ம எப்படியா தாண்டி போனால் மட்டும்தான் நம்ம அந்த புகை இருக்கிற இடத்த அடைய முடியும். அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கா அப்படின்னு வேறு இன்னொரு சொல்கிறாரு. நம்ம மாட்டிட்டோம்னா தப்பிச்சணும், இல்லைன்னா அவங்க ரொம்ப மோசமான சொல்கிறார். அவர் சொன்ன மாதிரி டக்குன்னு அந்த காட்டுவாசி வேலை போட்டு வச்சுட்டாங்க. இப்போ ஹாத்திமுகம் 3 பேர் மறைந்தனால சொல்கிறார், ஹாத்திமுகம் ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போதே டக்குன்னு அங்கே வந்து நீக்கா அப்படி அவங்க எல்லாரையும் அரைச்சி போடுறான். இப்போ ஹாத்திம் ஒரு வழியை ரிலீஸ் பண்ணி விட்டுருவா. உடனே ஹாத்திம் போகும், அவங்க ஆளுதெல்லாம் எல்லாரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து நீக்கா கொல்ல போது அப்போ ஹாத்திம் சொல்கிறான், யாரையும் கொள்ளாத, அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இவங்க குடும்பமான மனுஷங்கன்னோடனே ஒழுங்காக ஓடி போயிடுங்க, ஹாத்திம் வந்து தப்பிச்சுன்னோடனே அவங்க எல்லாம் ஓடிடுறேன். அப்போ மீகாவை பார்த்து ஹாத்திம் கேட்குறான், நீ யாரை எதுக்கு எங்க பதிவு செஞ்சு அப்படி கேட்கும்போது, நானும் இந்த காட்டில் ஒருத்தம் நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்து சுற்றிட்டு இருக்கேன், இந்த காட்டுவாசிங்களால் யாராவது மாட்டிட்டாங்க, நான் காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு. ஆமாம், எனக்கு அந்த ஒவ்வொரு இடம் கூட தெரியும், நீங்கள் அதை கூட நான் கிடைக்கிங்க பெஸ்ட்டு தான் இருந்தோடனே தெரியுமா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரியும், இந்த புகையில் கொண்டு வந்த எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி, அப்புறம் இது போதும் நீ போதும் வா எங்கள் கூட வந்து இந்த புகையை காட்டு அப்படின்னோடனே, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனே ரொம்ப வைய சந்தோஷம் சந்தோஷம் மாதிரி சொல்லி எல்லாம் ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வர வழியில் ஒரு இடத்துல ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கிறது பார்க்குறாங்க. அப்போ அங்கே நிறைய பூ பூத்து கொண்டு இருக்குது. அதை பார்த்து அப்போ இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த காட்டிலே தொடர்ந்து பூ பறிச்சுன்னு சொல்லி பூ பறிச்சுட்டு போய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஏதாவது ஆபத்துக்கு போகுங்கிற பூ என்ன ஆபத்துக்கு போது வாங்கியா வாங்கியா வேணும் பூ பறிக்கணும்னே அதிமுக அப்படின்னு புயலாக பூ பறிச்சு இந்த வேலை அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ இந்த கொடுத்து இந்த ஜாஸ்மின் கொடு அப்படின்னு சொல்கிறான். அதிமுக அதை செஞ்சு தான் வாங்கிட்டு போகிறான். இப்படி அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பாதையை கடந்துட்டு இருக்கும் புதுக்காக தெரியும் பாருங்க. அங்கே அங்கே தினமும் போனோம், வாங்க எப்படி அதுக்குள்ளே போயிடலானோடனே, சரி சீக்கிரம் என்ன நைட்டு அதுக்குள்ளே போயிடலானோடனே எப்படியோ அந்த ஆற்று கடந்து ஹாத்திம் மீகா எல்லாரும் அந்த புகையை அடைச்சிட்டாங்க. இப்போ புகையை அடைச்சோடனே மீகா சொல்கிறான், நானும் ஹாத்திம் மட்டும் போகிறோம், நீங்கள் இங்கே வெளில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு உள்ளே எப்படி ஆபத்து இருக்குன்னு சந்திக்க முடியாது, அதனால நீங்கள் வெளியேறின. இதோட இந்த எபிசோட் முடியுது. தொடர்ந்து பார்த்தேன். சப்ஸ்கிரைப்